வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் எஸ்ஐபி சிப் பற்றி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த சிப் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு இண்டிவிஜுவலாக நான் வந்து ஒரு சிப்பில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அதோட பெனிஃபிட்ஸ் எப்படி, இதோட மெயின் பிரின்சிபல், ப்ராஃபிட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக ஒரு லேமேனுக்கு புரியுற மாதிரி தான் சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம சிப் அப்படிங்கிறது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சீட்டு போகிற மாதிரி தான். நம்ம ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து என்னால் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, எனக்கு அதை பற்றின ஒரு ஐடியாவும் இல்லை, எனக்கு நிறையா ஷேர் மார்க்கெட்டை பற்றி நாலேஜே இல்லை அப்படின்னாலும் யூ கேன் அப்ளை ஃபார் சிப்பு நீங்கள் பண்ண முடியும். இப்போ இந்த சிப்போட எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இது ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ஃபார் 20 இயர்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு லாங் டைமாக நீங்கள் சிப்பில் இருக்கும்போது தான் யூ கேன் கெட் மோர் இன்ட்ரெஸ்ட் ஆர் மோர் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்க முடியும். இந்த சிப்பில் ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து ஒரே அமௌண்ட்டை வந்து நம்ம நார்மலாக போட்டுருக்கிறது, அடுத்து வந்து ஸ்டெப் அப் சிப். அதாவது ஈச் அண்ட் எவ்ரி இயர் வந்து நம்ம ஒரு 10%, 5% என்னோட சிப்போட அமௌண்ட்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறது. இப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னோட இன்கமும் அதோட ஜென்ரேட் பண்ணுற ரெவென்யூவும் ரொம்ப அதிகமாக மல்டிப்ளை ஆகும். ஸோ அதான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக இங்கே ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க, பட் நம்ம ஃபுல் கால்குலேஷன் போவோம். இப்போ நான் மந்த்லி 5,000 rupees நான் சிப் போடுறேன் அப்படின்னா 20 இயர்ஸ்க்கு நான் வந்து 12 lakhs கட்டியிருப்பேன். பட் எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு, என்னோட கார்பஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து 50 lakhs பக்கம் என்னோட கார்பஸ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். இதே நான் 10 lakhs போட்டேன் அப்படின்னா ஐ கேன் மேக் நியர்லி 1 crore வரைக்கும் நான் கொண்டு வர முடியும் 20 இயர்ஸில். பர் மந்த் நான் 10,000 போட்டேன் அப்படின்னா. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். பேஸ்டு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. அப்போ நான் எதில் சிப் போடலாம் அப்படின்னா, இப்போ நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு நியூவாக நான் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறேன், ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறேன் அப்படின்னா பெஸ்ட்டு திங் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிஃப்டி 50ல் போட்டுக்கலாம். நிஃப்டி 50 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற டாப் 20 பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற கம்பெனிஸ் தான் நம்ம நிஃப்டி 50ன்னு சொல்கிறோம். ஸோ டாப் 50 அப்படிங்கும்போது என்னன்னா கண்டிப்பாக அது எல்லாமே ஒரு பெனிஃபிட் பண்ணுறது இல்லாட்டி ஒரு ப்ராஃபிட் தர கம்பெனிஸ் தான் அந்த டாப் 50ல் இருப்பாங்க. ஸோ தட் நம்மளோட ரிஸ்க் வந்து பாதியாக குறைஞ்சிரும், நம்ம அதிகமாக ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்காது. ஸோ இந்த நிஃப்டி 50 அப்படிங்கிறது நீங்கள் எப்பவுமே தெரிஞ்சுக்கலாம், ஃபஸ்ட்டு டாப் 50 கம்பெனிஸ் தான் நம்ம நிஃப்டி 50 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதையுமே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ எப்போவுமே ஒரு நிஃப்டி 50ல் போகிறது நம்மளுக்கு ஒரு சேஃபர் சைடாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி போகணும், ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்கணும். பட் இந்த நிஃப்டி 50ங்கும் போது ஃபண்ட் மேனேஜரோட தேவை வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆயிரும். ஸோ தட் நம்மளோட ப்ரோக்கரேஜ் அமௌண்ட்டும் அதுக்கு நடுவில் இருக்கிற காசு கட்டிங்கும் நம்ம ஈஸியாக பண்ணிட முடியும். ஓகே, இப்போ நம்ம ஒரு சிம்பிளான ஒரு எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் எஸ்ஐபி எடுத்துக்கிறேன். நான் ஒரு கால்குலேட்டர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் அமௌண்ட்டு வந்து நான் போடுறேன், ஒரு 12,000 rupees பர் இயர் போடுறேன். நான் வந்து 10 இயர்ஸ்க்கு போடுறேன். என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து 12% போடுறேன். ஏன்னா ஆல்ரெடி காமிச்சு 12 to 15% வரைக்கும் இருக்கும். ஸோ நான் மினிமம் அமௌண்ட் எடுத்துக்கிறேன். 12% போட்டு நான் கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு வாட் ஐ பெய்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 14 லட்ச ரூபா வரைக்கும் நான் கட்டியிருப்பேன். எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வரும் அப்படின்னா 13 லட்ச ரூபா இருக்கும். ஸோ நம்ம பார்க்கும்போது நியர்லி 100% வந்து எனக்கு லாபம் இந்த இடத்துல காட்டுது. ஸோ நான் வந்து 27 lakhs வந்து நான் 10 இயர்ஸ் கழிச்சு அளிப்போம். இப்போ நான் இதை 15 இயர்ஸாக மாற்றுறேன். ஸோ 15 இயர்ஸ் போடும்போது நான் வந்து 21 lakhs கட்டியிருப்பேன். பட் என்னோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 lakhs வரும். ஸோ ஐ எம் ஏர்னிங் 60 lakhs. ஸோ நீங்கள் ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுறீங்க, இல்லை இப்போ தான் நீங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இது இப்போ இருந்தே நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை ஐ எம் கோயிங் ஃபார் 20, இப்போ உங்களுக்கு 40 ஏஜ் இருக்குது, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, at the age of 60 பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஒரு 28 lakhs வரைக்கும் நீங்கள் கட்டியிருப்பீங்க. பட் உங்களோட கார்பஸில் வந்து 1 crore 20 lakhs வரைக்கும் உங்கள் அமௌண்ட் இருக்கும். ஸோ இப்படி தான் சிப் வந்து ரன் ஆகுது. ஸோ இந்த சிப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஹவு மெனி இயர்ஸ் ஐ எம் வித்ஸ்டாண்ட் இன் தி மார்க்கெட். அந்த மார்க்கெட்டில் எவ்வளோ நாள் வந்து நான் அந்த வித்ஸ்டாண்டை ரீட்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பொறுத்து இந்த அமௌண்ட் வந்து மாறும். இப்போது நான் இப்போ தான் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறேன், என்னால் 12,000 கட்ட முடியாது அப்படின்னா யூ கேன் கோ வித் 5,000.
நான் 5000 கொடுக்குறேன், பட் நீங்கள் இப்போ தான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நீங்கள் 5000 தான் நம்ம கட்டியிருக்கோம், பட் உங்களுக்கு வந்து நியர்லி 2 crores வரைக்கும் உங்களோட கார்பஸை நீங்கள் ஜென்ரேட் பண்ணியிருக்க முடியும். ஏன் அப்படின்னா யுவர் இந்த மார்க்கெட் ஃபார் வெரி லாங்கர் பீரியட், ஒரு 30 இயர்ஸ் இருக்கும்போது வெரி லாங்கர் பீரியடில் உங்களோட கார்பஸ் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த கிராஃப் வந்து அதான் காட்டுது, கிட்டத்தட்ட உங்களோட அமௌண்ட் இன்வெஸ்டருக்கும் தென் உங்களோட அமௌண்ட் கெயின்டு ஒர்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய கேப் இருக்குன்னு தெரியும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தட் இட் வில் ரன். இப்போ குறைவான டைம் தான் இருக்குது, என்னால் 30 இயர்ஸ் போட முடியாது, என்னால் 20 இயர்ஸ் தான் போட முடியும் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த 20 இயர்ஸில் நீங்கள் வெறும் 5000 பே பண்ணி நீங்கள் ஒரு 50 lakhs வரைக்கும் கொண்டு வர முடியும். பட் இதுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டெப் அப் SIPன்னு இருக்குது. ஸோ இதே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸ்டெப் அப் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நான் இனிஷியலாக நான் 10,000 rupees கட்டுறேன் ஃபார் 10 இயர்ஸ். ஸோ 10 இயர்ஸ்க்கு நான் 10,000 rupees கட்டுறேன் பர் மந்த், பர் இயர் நான் வந்து 10,000 rupees கட்டுறேன் அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 12 lakhs இருக்கும். ஸோ 12 lakhsக்கு நீ கேன் கெட் 23 lakhs ஃபார் 10 இயர்ஸ். இதே நான் ஸ்டெப் அப் வந்து ஒரு 10% நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் இயர் நான் 10,000 கட்டியிருந்தேன் அப்படின்னா செகண்ட் இயர் வரும்போது 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கும், கிட்டத்தட்ட 11,000. ஸோ இதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி இயர் என்னோட அமௌண்ட் பெய்டு அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கேன். அப்போ நான் அதே 10 இயர்ஸில் ஹேவ் பெய்ட் 19 lakhs, ஒரு 20 lakhs வரைக்குமே நான் பே பண்ணியிருப்பேன். அப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 33 lakhs கிடைக்கும். இதுலேயே அதே கேம் தான், இதே நான் 20 இயர்ஸ்க்கு நான் போடுறேன் அப்படின்னா, ஸோ இங்கே 20 இயர்ஸ் நான் போடுறேன், ஐ எம் கிவிங் 10,000 rupees. பட் 20 இயர்ஸ்க்கு நான் ஸ்டெப் அப் பண்ணிட்டே வரேன். ஈச் அண்ட் எவ்ரி இயர் ஐ எம் இன்க்ரீஸிங் மை தி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரேன். இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரும்போது ஐ கேன் கோ வித் 2 crores as a corpus of 20 years. ஒரு 20 இயர்ஸ்க்கு ஒரு 2 crores வந்து என்னோட கார்பஸில் பில்ட் பண்ணியிருக்க முடியும். இந்த மார்க்கெட் இதே 12% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா. ஸோ இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, கரியர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் 5,000 rupeesலேருந்தே நீங்கள் 1 crore வந்து ஜென்ரேட் பண்ணிட முடியும் இஃப் யூ ஆப்ட் ஸ்டெப் அப் SIP. ஓகே, இதுலேயே நம்ம அடுத்த ஆப்ஷன் SWPன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த SIPயில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் மந்த்லி சிஸ்டமேட்டிக்காக ஒரு அமௌண்ட்டை வந்து நான் என்ன பண்ணிட்டே இருக்கேன், இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். தட் டு ஆன் தி Nifty 50ல் நான் போடுறேன். அதே போல் நான் லாங் டைம் போடும்போது ஐ கேன் கெட் ஆல் திஸ் அமௌண்ட். ஸோ இதை SIPயோட பேசிக்ஸ். நிறைய பேர் SIP பற்றி எனக்கு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள், நல்லா ஸ்டடி பண்ணிக்கிங்க மார்க்கெட்டை. அப்போது நீங்கள் SIP போகிறீங்க அப்படின்னா யூ கேன் ஆப்ட். இந்த நீங்கள் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு பேங்க்கில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து SBI செக்யூரிட்டிஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் SBIலேயே உங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு டேரக்ட் மெத்தட் அப்படி ஒரு மெத்தட் இருக்குது. அந்த டேரக்ட் மெத்தட் மூலம் நீங்களே என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு SIP ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ டேரக்ட் மெத்தடில் போனீங்க உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா ப்ரோக்கரேஜ் வந்து ரொம்ப கம்மி. உங்களுக்கு நடுவில் வந்து ஒரு மிடில் மேனோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஒரு ஃபண்ட் மேனேஜரும் இருக்க மாட்டாங்க. நீங்களும் மார்க்கெட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் ப்ரோக்கரேஜிங், அமௌண்ட் ஆஃப் ஹேண்ட்லிங் தி மணி வில் பி ரிடியூஸ்ட். ஏன்னா நம்ம Nifty 50ல் தான் போடுறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இதை நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் SWP பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யாராச்சும் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.